நம்மளோட 54வது சதுரகிரி மலை பயணங்க. அப்பனை பார்க்குறதுக்கு மாதம் மாதம் வர்றோம். ஸோ இந்த மாதமும் நமக்கு தடை இல்லாமல் அப்பன் வந்து தரிசனம் கொடுக்க போகிறாருங்க. கரெக்டாக 7:50க்கு நம்மளோட பயணத்தை தொடர்றோம். எத்தனை மணிக்கு மேலே ரீச் ஆக போகிறோம் தெரியல, பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். வழக்கம் போல் நம்ம வந்து வீக்கெண்டில் வராமல் வீக் டேஸில் வந்திருக்கோம். புதன்கிழமை இன்றைக்கி. மக்கள் கூட்டம் ரொம்ப இல்லைங்க. நான் போகிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேரை பார்த்துருக்கேன். முன்னாடி எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியலை. நீரோட்டங்களில் அந்த ஓடைகளில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரியலை, போய் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேபி இன்றைக்கி மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. மேலே ஒரே மேகமூட்டமாக தான் இருக்குது, பாருங்களேன். ஸோ போன தடவை வந்ததை காட்டிலும் இந்த தடவை நிறையா மூலிகைகளை பார்க்க முடியுது. இது வந்து காட்டு அவரைன்னு சொல்லுவாங்க, அங்கே தெரியுது பாருங்களேன் மேலே. ரொம்பவுமே நம்ம வீட்டில் இருக்கிறத காட்டிலும் ரொம்ப நீளமாக வளரும், தெரியுதா? காட்டு அவரை அங்கங்கே தெரியுது பாருங்கள் மேலே. ரொம்ப சத்தானது. இந்த பூவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சங்குப்பூ இருக்குது பாருங்களேன், அதோட ஒரு ஷேப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொன்று பார்த்தேன், இது ஒரு மூலிகை தான், எனக்கு பேர் மறந்து போச்சு. தண்ணி பழம் சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது பாருங்கள். பட் ஆனால் மூலிகைன்னு சொல்கிறோம், இதில் விஷத்தன்மை வாய்ந்த மூலிகைகளும் நிறையா இருக்குது. ஜாக்கி டயர்டாகி உட்காந்துட்டான் பாவம். எந்திரிச்சிட்டான், பிரிஸ்க் ஆகிட்டான். நம்ம நடந்துட்டா உடனே நடக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போயுமே இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு சாமியார் வந்து இது வச்சு விடுவார், அந்த சிவனோட திலகம். நிறைய இடங்களில் இருக்குங்க அந்த காட்டு அவரை, பாருங்களேன். இதனால தான் வந்து வீக்கெண்டில் வராமல் இடைப்பட்ட நாட்களில் வர்றேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சத்தங்களையும் இயற்கையும் ரசிச்சுட்டு செல்ஃப் ஹீலிங்னே சொல்லலாம். சதுரகிரி வர்றது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, மனதுக்கும் உடலுக்கும் வந்து ரொம்ப தேத்தக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு காயையும் நான் அங்கங்கே பார்க்குறேன். இதுவுமே ஒரு மூலிகை தாங்க, தெரியுதா? இளநியை வந்து மினியேச்சர் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ப்ளூ எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? எப்போயுமே இந்த இடத்துல மந்தி குரங்குகள் இருப்பானுங்க. இப்போ எந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்காங்கன்னு தெரியல, மேலே ஏற தான் தெரியும், பார்க்கலாம். வெள்ளை மந்திகளோட சத்தத்தை கேட்க முடியுதுங்க இங்கேருந்து. சரௌண்டிங் இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கானுங்க, கூட்டமாக தான் இருக்கானுங்க. பட் நமக்கு சேஃப் நம்ம ஜாக்கி தான். ஜாக்கிக்கு இது 6வது முறை பயணங்க. அவனோட லைஃப்பில் வந்து அவனோட லைஃப்புங்கிற காட்டிலும் நமக்காக வர்றான் அவன். பட் ஆனால் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு இங்கே ஃபேன் சர்க்கிளும் அதிகம். கீழே வரப்பே நிறைய பேர் சொல்கிறாங்க, அடிக்கடி இவரை நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு. அதிலே தெரியுது, மேகமூட்டங்கள் தெரியுதுங்க. கண்டிப்பாக சாயந்தரம் மழை இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. இவரை கூப்பிட்டுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே 8 மணி ஆகிப்போச்சு. இல்லைனா ஒரு 6:30க்கெலாம் ரீச் ஆகிருப்போம். பொதுவாக சதுரகிரி 7 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இப்போ எல்லா நாட்களும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த மழை பெய்யக்கூடிய நாட்களை தவிர்த்து எல்லா நாட்களுமே அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே நான் ஒரு இளநி மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு மூலிகை நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்குங்க. இது எப்படி சொல்கிறது, ஒரு சந்தன ஊதுபத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லு இருக்குது இதில், நல்லா இருக்குது.
நீரோடைகளில் தண்ணி இல்லை. ஏன்னா சத்தம் சுத்தமாக வரல. இல்லைனா எப்போயுமே அந்த அருவியோட சத்தம் சலசலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். சுத்தமாக தண்ணி இல்லை. நம்மளும் தண்ணி குடிக்காமல் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அங்கே ஆஞ்சநேயர் போயிட்டுருக்காரு. சுத்தமாக இல்லைங்க தண்ணி. ஏதோ தேங்கி இருக்குது, அவ்வளோதான் இருக்குது தண்ணி. குடிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு 8 மணிக்கு ஆசீர்வாத விநாயகரை ரீச் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. 54வது முறை சதுரகிரி மலை பயணம். ஜாக்கி பார்க்குறான். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவன் வந்து இப்போ வம்புக்கிறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும், நீங்களும் பார்ப்பீங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய வெள்ளை மந்தி குரங்குகள் அதோ உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பாட்டில் பார்க்குறான். கீழே எப்பயும் இருப்பாங்க. நான் சொன்னேன்ல, அந்த 20 மீட்டர் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த கேப்புக்குள்ளே தான் இருக்காங்க. வரிசையாக உட்காந்து சன்பாத் எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்கானுங்க பாருங்கள். அந்த கடைசியில் ஒரு குட்டி ஓடி வர்றான். 1 2 3 4 5 உள்ளே ஒருத்தன் ஓடிட்டான். நம்மளை அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க, நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி. சூரிய தரிசனம். இப்போ தான் வெளியே வர்றாரு சூரியனே. 8 மணி ஆகுதுங்க. ஒரு கூட்டமே இருக்குது இந்த இடத்துல. அதோ அங்கேயும் ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க பாருங்கள். ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க விளாண்டுக்கிட்டு. ஜாக்கி தண்ணி குடிச்சிட்டாரு. பரவாயில்லைங்க, தண்ணி நீரோடைகளில் ஓரளவுக்கு போகுது. ஸோ நமக்கு குடிக்கிறதுக்கு குடிச்சிட்டு வா. தண்ணி குடிக்கிறதுக்கு மேலே நிச்சயமாக தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா நான் தண்ணி எப்போயுமே சதுரகிரி வந்தால் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா இங்கே இருக்க தண்ணிக்காக தான், நம்ம இந்த காற்றுக்காகவும் தண்ணிக்காகவும் தான் வர்றோம். ஜாக்கி என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள். உட்காந்துக்கோ ஜாக்கி. விட்டுட்டு போகிறோன்னு பயம். நீரோடைகளில் தண்ணி கம்மியாக தான் போகுது. குடிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. உட்காந்துக்கோடா, போ உட்காந்துக்கோ, போ தண்ணி குடிச்சிட்டு வா, போ. தண்ணியை குடிச்சிட்டு எவன் கூடடா வம்புளுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த தண்ணி அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா சண்டை போடுறதுக்கு, அது மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு எப்படா குரங்கு வரும், எப்படா வம்புளுக்கு போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஜாக்கி. தண்ணி ஓரளவுக்கு வருதுங்க. ஸோ கரெக்டாக 8:15. சரி அங்கே ஒருத்தர் ஜாக்கி கூட வம்புளுக்காரு. இவன் சும்மாவே கோவக்காரன். என் ஏரியாவுக்குள்ளே எதுக்கடா வந்தேன்னு கேட்குறாரு அவர். போமாடா ஜாக்கி, பயமாக இருக்கா ஜாக்கி? சரி வாடா போயிடுவோம் நம்ம, வா. கிளைமேட்டு முதல்ல வெயிலாக இருந்தது, இப்போ தெரியுதா? பாப்பனத்தான் ஃபால்ஸ் அந்த ஏரியா கிட்டலாம் வந்து நல்லா மழை பெய்ய போகுது. ஸோ மேபி நமக்கும் வந்து மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. இதை பார்க்குறப்ப கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். ஸோ 8:15 நம்ம கருப்பசாமி வனப்பேச்சியம்மன் கோயிலை ரீச் பண்ணுறோங்க. வாஜாக்கி ஏலி அவன் வாட்டுக்கு செவனேன்னு இருக்கான். வாஜாக்கி போவான்பா. சுமைகளையும் தூக்கிட்டு போகிறாங்க. அவரோட துண்டு கீழே வந்துருச்சு பாவம். வனப்பேச்சி கருப்பசாமி கோவில் 8:15 தரிசனம்.
வனக்கருப்பு, வனப்பேச்சி இவங்க தான் வந்து இந்த வனத்தோட பாதுகாவலர்கள். ஸோ இவங்கள ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புறோம். ஜாக்கியும் தரிசனம் பண்ணிட்டான். போலாமாடா? இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நரிப்பழம். ஒவ்வொரு ஊரில் இதுக்கு வந்து ஒரு பேர் வைப்பாங்க. ஸோ நம்ம தோட்டங்கள்லேயும் இது அதிகமாக இருக்குங்க. நல்லா புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மேலே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மந்தி குரங்குகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு தான் இந்த இலந்தப்பழம். காட்டு இலந்தை, நரிப்பழம், லிப்ஸ்டிக் பழம், நிறையா பேர் இருக்குதுக்கு. ஜாக்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எவன் கூட வம்புக்கெல்லாம் அப்படின்னு ரெடியாக இருக்கான். இன்றைக்கி அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிளைமேட் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப வெயிலாகவும் இல்லை, அதே நேரத்தில் மக்கள் கூட்டமும் இல்லை. இதை தான் நான் எதிர்பார்ப்பேன் எப்போயுமே. ஸோ கரெக்டாக 8:25க்கு சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட 2 பயணத்துக்கு முன்னாடி ஜாக்கி இங்கே வந்து தான் கிடந்தான். என்னென்னா கீழே அந்த நாய்கள் கூட சண்டை போட்டுட்டு கால் வீங்கி போயிடுச்சு இந்த இடத்துக்கு வரவும். ஸோ இங்கே தான் வந்து ஒரு 1/2 hour படுக்க வச்சுட்டு அகைன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணிவிட்டு நம்மளோட பயணத்தை தொடர போகிறோங்க. அவர் வந்து எங்கே வம்பலுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய். அப்பா ஸோ சித்தர்களோட ஜீவ சமாதியில் ஒரு 10 நிமிடம் வழக்கம் போல் நல்ல தியானம் பண்ணியாச்சு. 8:30க்கு கரெக்டாக நம்ம இங்கேருந்து அகைன் நம்மளோட பயணத்தை தொடர்றோங்க. ஓம் நமச்சிவாய. ஐயாவை தரிசனம் பண்ண முடியாதவங்க இங்கே வந்து இந்த குட்டி மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். அப்படியே ஐயா மாதிரியே இருப்பாங்க. மேலே இருக்கிற ஐயா மாதிரியே நல்லா சாய்ந்த கோலத்தில் இருக்கிறாங்க பாருங்களேன். கருப்புசாமி கோயிலில் மணி சத்தம் கேட்குது. ஸோ யாரோ பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கூட்டம் இல்லாமல் போகிறப்ப தாங்க நல்லா இருக்கும். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும், வன விலங்குகளை பார்க்க முடியும். பட் ஆனால் 50 தடவைக்கு மேலே வந்தாச்சு. இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, கெட்ட எண்ணத்தோடு இங்கே யாரும் உள்ளே வர முடியாது. அங்கேயே வந்து சிக்னலை கொடுத்துருவார். அவருக்கு தெரியும் உள்ளே யார் வரணும் வரக்கூடாதுங்கிறத. ஸோ நீரோடைகளில் தண்ணி போகுது பாருங்களேன். இந்த சத்தத்தை கேட்குறதுக்கே அழகாக இருக்குது. எப்போயுமே இந்த ஹாரன் சவுண்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு பொல்யூஷனோடு இருந்தோம் பார்த்தீங்களா. மாதம் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போனாலே போதுங்க, மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு. ஆனால் யாரும் இல்லாதப்போ வரணும், அதுதான் விஷயம். நமக்கு சேஃப்டி கார்டு ஒருத்தர் வர்றாருங்க. ஆனால் அவருக்கு நம்ம தான் சேஃப்டி கார்டு. ஏன்னா இந்த வர்றாரு பாருங்க. அவருக்கு நோக்கம் என்னென்னா, என்னடா நம்ம தேடி வந்த ஆள்களை ஒருத்தனை கூட காணாமே, இந்த வெள்ளமந்தி அதுக்கப்புறம் அந்த குரங்குகள்கிட்ட சண்டை போடணும். ஸோ இந்த நான் கீழே காமிச்சேன் பார்த்திங்கன்னா அந்த காட்டு இலந்தை, ஆனால் காயாக இருக்குது. வெள்ளமந்திகளோட ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. ஸோ இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குங்க. இதுதான் கொண்டைக்காத்தாடி மரம்னு சொல்லுவாங்க. இப்போது இல்லை, நான் ஒரு 2-3 தடவைக்கு வந்ததுக்கு முன்னாடி பார்த்தப்ப அந்த இப்படி இருக்கும், இந்த ஷேப் வந்து இப்படி இருக்கும். சுற்றி விட்டோம்னா இது ஒரு இதானா இல்லை, அந்த ஷேப்பு அந்த காத்தாடி நம்ம அந்த ஹெலிபேடில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காத்தாடி ஷேப்பில் இருக்கும். அதோட விதைகளை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நேச்சுரலாகவே அந்த இது இருக்கும். அந்த மரம் தான் அது. இங்கே பாருங்களேன், காட்டுக்கோழி
எவ்வளோ அழகாக சுதந்திரமாக அதோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் கையடக்கம் தாங்க இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இயற்கையோட சத்தத்தை உணர முடியுது, கேட்க முடியுது. நீரோடைகளும் அந்த குருவிகளும் சத்தம் கேட்குது. ஆனால் பாருங்களேன், ஜாக்கியை பின்தொடர்ந்து ஒருத்தன் வர்றான். சண்டைக்கு வர்றானா இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப்காக வரானான்னு தெரில. ஆனால் நம்மளையும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். பார்க்கலாம் எந்த அளவுக்கு லிங்க் ஆகுதுன்னு தெரியல. ஸோ கரெக்டாக 8:35க்கு மாங்கனி ஓடை ரீச் பண்ணியிருக்கோம். வெள்ள காலகட்டங்களில் தெரியுதா, அதிக அளவு வெள்ளப்போக்கு போகக்கூடிய ஒரு ஸ்பாட்டு இந்த மாங்கனி ஓடை. அதான் 8:35க்கு ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நமக்கு தியானம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் இருக்குது. அங்கே ஒரு 10 நிமிஷம் அகெயின் நம்ம தியானம் பண்ணிவிட்டு நம்மளோட பயணத்தை அகெயின் தொடர போகிறோம். ஓம் நமச்சிவாய். ஸோ அங்கே ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கலாம் வாங்க. இந்த வாங்க வாங்க வாங்க. பயப்படுறாங்க ரொம்ப. பயந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஜாக்கி இருக்கிறதுனால பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. வாங்க வாங்க வாங்க. என்னங்க அவருக்கு போட்டி வந்துட்டாருன்னு சொல்லி இவன் நம்ம மேலே ஒரு ஜெலிசல் ஆயிடுவான். ஸோ நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலாக வனத்துறையிலேருந்து பேன் பண்ணுறாங்க. கேஸ் நான் சொல்லி தான் வந்திருக்கேன். நம்ம போகக்கூடிய அந்த கொண்டு வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அகைன் கீழே கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த மலைகளை இன்னும் கொஞ்சம் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமும் வச்சுக்கலாம். ஓம் நமச்சிவாய. இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து எங்கே தண்ணி இல்லாமல் போயிருமோன்னு பயந்துட்டு வந்தேன். பரவாயில்லைங்க, நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கன்ஃபார்மாக இருக்கும். மாங்கனி ஓடையில் சின்னதாக காலை அப்படியே குழியில் போட்டுட்டு அங்கே தெரியக்கூடிய அந்த ஸ்பாட்டு தான் நம்ம தியானம் பண்ணக்கூடிய 2வது ஸ்பாட்டு. ஸோ அங்கே ஒரு 10 நிமிஷம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அகைன் நம்மளோட பயணத்தை தொடரலாம். காட்டு இலந்தை பாருங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ காலை இதில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அப்பா செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே கால் வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. மீன்களை பாருங்களேன், ஓடி வருது பாருங்கள் காலை கடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் கடிக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரீயாக ஃபிஷ் தெரப்பி பண்ணிக்கலாம் இங்கே வந்தோம்னா. ஆனால் தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க. ஏறி வந்த அந்த களைப்பே தெரியாது. நம்ம வெள்ளியங்கிரியில் எப்படி ஆண்டி சொன்னையில் குளிக்கிறப்போ ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சி. ஸோ இவர்கிட்ட தான் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓம் நமச்சிவாய. ஜக்கி வா. அவனை விட்டுட்டு வந்துட்டு கோவப்படுறான் பாருங்க. தண்ணி இருக்கிறதுனால அந்த ஸ்பாட்டில் நிற்கிறானா என்னன்னு தெரில. ஆமாங்க, தண்ணிக்காக தான் நிற்கிறான். இப்போ வந்துடுவான் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா நம்மளை விட்டு இருக்க மாட்டான். அந்த வர்றான் பாருங்கள், வேறு ரூட் பிடிச்சி வருவான் அவன். தண்ணியில் உட்காரான்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த பாறை மறைச்சிருக்கு. அந்த ஓடி வர்றான். உட்காந்துட்டான். ஏன்னா அவனும் தண்ணியை பார்த்தா பயப்படுவான். வாஜாக்கி
கீழே யாரோ வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவன் கடுப்பாயிட்டான். 10 நிமிஷம் கூட உட்காரக்கூடாதான் ஸ்பாட்டில். அந்த கத்துறான். மூவாகி போயிட்டே இருக்கணுமா. ஸோ மலையேற்றம் வந்து நமக்கு ஆன்மீக ரீதியாக இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. நம்ம லங்ஸுக்கும் சரி, நம்ம உடம்புல உள்ள அந்த கெட்ட ரத்தங்களை வெளியேற்றுறதுக்கும் சரி. ஸோ மந்த்லி ஒன்ஸு கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா நம்மளோட அந்த பொல்யூஷன் ஃப்ரீ சுத்தமான அந்த ஒரு மூலிகை காற்று நமக்கு கிடைக்கும். மற்ற இடங்களில் எப்படியும் எனக்கு தெரியாது. கொல்லிமலை, அதுக்கப்புறம் சதுரகிரி, ஒரு சில ஸ்பாட்லாம் பருவதமலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு உயிரோட்டமான இடம்னே சொல்லலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு தடவை ஏறிட்டு போயிட்டோம் அப்படின்னா சதுரகிரிக்கு அந்த மந்த்துக்கு தேவையான எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வருஷத்தில் 3வது தடவை. ஸோ இது நமக்கு 54வது பயணங்க. எப்படியாவது சாகிறதுக்குள்ளே சதுரகிரி அப்போனா ஒரு 100 முறை ஏறி இறங்கிடணும். அது ஒரு சின்ன ஒரு ஆசை. இந்த இடத்துல நிறையா காட்டு இழந்தைகளை பார்க்க முடியுது. ஆனால் ஏன் இந்த இடத்துலலாம் இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளை மந்தி இருக்கும் பார்த்தீங்களா, பிஞ்சிலே சாப்பிட்டு போயிடுவானுங்க. அதனால தான் வந்து இந்த இடங்களில் இதை பார்க்க முடியாது. கீழே நிறையா பார்த்தோம், இந்த ஸ்பாட்டில் பார்க்க முடியாத காரணம் இந்த பாருங்களேன். கொண்டு வாங்க, சாப்பிடுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்பி தான் வந்து அவங்க ஆக்சுவலாக செக் பண்ணி தான் விட்ருக்காங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு வந்து இந்த ஸ்பாட்டில் போட்டு போகிறீங்க. இது எல்லாமே வந்து வனவிலங்குகளுக்கும் சரி, இந்த வனத்துக்கும் சரி, இது பாருங்கள், எல்லாமே வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. மக்காத பொருள்கள் இதோ நிறையா இதை தூக்கி போட்டு போயிருக்கானுங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நம்ம சாப்பிட்டதை நம்ம கொண்டு போகிறதுல என்ன குறைஞ்சிட போகிறோம் சொல்லுங்கள். ஓடையில் தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது. வழக்கமாக இந்த இடத்துல நம்ம குளிக்கக்கூடிய ஸ்பாட்டு தான். பட் ஆனால் இப்போ குளிக்கிற அளவுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது நமக்கு, தெரியுதா? ஆனால் அழகாக இருக்குது. தட் இஸ் பாயிண்ட். இவங்க பார்க்குறாங்களா, ரசிக்கிறாங்களா? என்னடா ஜக்கி என்ன? ஸோ இந்த இருக்குது பாருங்களேன், இந்த காட்டு இலந்தையை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. சீசன் போல் இப்போ தான் மார்ச் மாதம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்பலாங்க. ஏன்னா அந்த நீரோடைகளோட சத்தம் கொஞ்சம் மனதுக்கு இதமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நமக்கு பக்கத்தில் வெள்ளை மந்திகளோட கூட்டம் பார்த்தீங்களா, குஷி ஆகிட்டான். என்ன காரணம்னா கூட்டம் இருக்குது, அந்த சவுண்டை கேட்க முடிஞ்சது. ஒரு மாதிரியா அந்த கூட்டமாக சேர்ந்து கத்துன சவுண்டை இப்போ கேட்டேன். மேபி நமக்கு வழுக்குப்பாறையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு அணில் அதோட இரையை தேடிட்டுருக்கு பாருங்கள், பாவம் ஓடிட்டான். கரெக்டாக வழுக்கப்பாறை 8:50க்கு ரீச் ஆகிருக்கோங்க. சதுரகிரியில் நம்ம ரிலாக்ஸ் ஆகக்கூடிய இன்னொரு ஸ்பாட்டு தான் இந்த வழுக்கப்பாறை. தண்ணி பரவாயில்லாமல் இருக்குங்க, ஆனால் குளிக்க முடியாது. ஏன்னா இது தேங்கின தண்ணி. கால் கொஞ்சம் நேரம் வச்சு அந்த ஃபிஷ் தெரப்பி எடுத்துக்கலாம்.
இங்கே மீன்கள் நிறையா இருக்கும். நம்ம காலை வச்சாலே போதும், குளிக்கிற அளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு தண்ணி இருக்குங்க. ஜாக்கிக்கு அங்கே 2 ஃபேன்ஸ் கிடச்சிட்டாங்க. ஜாக்கி லேட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு நம்மளை கழட்டி விட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறான் பார்த்தீங்களா, துரோகி. ஆனால் போக மாட்டாங்க. அந்த பார்த்தீங்களா, சிக்னல் கொடுக்குறான், நீ வரலைன்னா நான் போயிடுவேன். கரெக்டாக அந்த எட்ஜில் போய் ஒளிஞ்சிருப்பான். நான் போனோடனேயும் மரத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாரான். ஆனால் அவன்கிட்ட ஏமாறுற மாதிரி நடிக்கிறது அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி. இங்கே பாருங்களேன் மீனை. இங்கே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம். எப்போயும் இந்த ஸ்பாட்டில் குளிப்பேன். பட் ஆனால் நமக்கு இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் இப்போ தான் மழை பெஞ்சு தண்ணி ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நிறையா இடங்களில் பார்த்தீங்களா ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் வந்து மூலிகை தண்ணி தான் இருந்தாலும் நம்ம குளிக்க வேண்டாம். மீன்களுக்கு கொஞ்சம் நம்ம உடம்புல உள்ள அழுக்கை கொடுத்துடலாம். நமக்கு அழுக்கு, அதுக்கு உணவுகள். என்னப்பா போகலையா? போ, வேமா போனீங்க, போங்க. பயமா? வைரமா ஃபேஸ் ரியாக்ஷனை காமிக்கிறான் பாருங்க. இரு வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம். மீன்கள் கால்களை அப்படியே பிச்சு எடுக்குதுங்க. நல்லா இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வைக்கிறப்ப தான் உங்களுக்கு கூச்சமாக இருக்கும். பட் ஆனால் இது நமக்கு ரெகுலராக அந்த ஃபிஷ் தெரப்பி எடுக்கிறதுனால பழகி போச்சு. நிறையா கொத்து கொத்தாக மீன்கள் கூட்டமாக காலை கடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒருத்தர் வர்றாரு பாருங்க, லேட்டாக ஜாக்கியே குளிப்பாட்டியாச்சுங்க ஒரு வழியாக. அழுக்கு பிடிச்சிருந்தான், இதுக்காகவே இவனை கூப்பிட்டு வந்தேன். ஸ்விம் பண்ணி போகிறான் பாருங்க அழகாக. இங்கே வா சாக்கி, இங்கே வா, இங்கே வா, இப்படி வா, இப்படி வா, இங்கே வாடா. வா 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 வா. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஜாக்கியை சூப்பரான ஒரு குளியில் போட்டான். குளிக்கிறதுனா அவனுக்கு ரொம்ப கஷ்டம். சர்ப்ரைஸாக தூக்கி உள்ளே போட்டாச்சு. இன்னும் பாருங்கள், மேலே போய் நான் கற்றுன்னு கற்றுவான். வச்சுட்டா நல்லா இருப்பேல, அதனால தான் கூப்பிட்டு வந்தேண்ணா. வா வா வா. சாரி வா. இங்கே எப்படி வா, இங்கே வா ஜாக்கி, இப்படி போனோம். வா மேலே போண்டா, வாடா. ஜாலியாகிட்டான் பாருங்க. ஆனால் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே வரமாட்டான். ஏன்னா குளிப்பாட்டிடுவோன்ட்டு எவ்வளோ வேகமாக ஓடுறான் பாருங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் ஊருக்குள்ளே ஒழுங்காக இருப்பாங்க, அமைதியாக. ஸ்பாட்டை விட்டு கிளம்பிட்டோம்னா சின்ராசு அவர் ஊர் சுற்ற போயிடுவார். ஒரு வழியாக குளிப்பாட்டியாச்சு தலைவனை. ஸோ நம்ம குளிக்கக்கூடிய இன்னொரு ஸ்பாட்டு, அங்கே தான் நம்ம உட்காந்துருந்தோம். குளித்ததில் தலைவன் கொஞ்சம் எக்ஸைட்டிங் ஆகிட்டான் பாருங்கள். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்மளும் சும்மா இருக்க விட மாட்டான். ஸோ நம்ம குளிக்கக்கூடிய ஸ்பாட்டில் கொஞ்சம் தண்ணி வருதுங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் குளிக்கலாமா? எவ்வளோ தண்ணி வருது? கம்மியாக தாங்க வருது, ரொம்பலாம் இல்லை. கிளம்பிடலாம். ஏன்னா அடுத்து நமக்கு மேலே கோரக்கர் குகை கிட்ட குளிக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட் இருக்குது. அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சாரி தெரியாமல் தண்ணிக்குள்ளே உள்ளே தூக்கி போட்டேன். கடுப்பில் இருக்கான் பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே போடவும் அந்த தண்ணியை வந்து உடம்பு விட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறான் பாருங்கள். வாடா சிக்கி. இந்த காட்டு இழந்தைகளை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த இருக்குது ஒன்று, நமக்காக ஒன்றே ஒன்று இருக்குது. ஆனால் எட்டுமான்னு தெரியல, எட்டலை, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது.
இதோ இதை இட்டோம். எஸ், அப்படியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நல்ல பழம் ஜூஸியாக இருக்குது, ரொம்ப ஜூஸியாக இருக்குது பாருங்களேன். புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட்டு. ஒருத்தர் நம்ம மேலே கடுப்பாக இருக்கிறாரு. பிஸ்கட்டை போட்டு தான் இவரை வந்து கூல் பண்ணணும். குளிப்பாட்டியாச்சு. குளிக்கணும்னா தலைவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி அவனுக்கு. சர்ப்ரைஸாக தூக்கி உள்ளே போடாச்சு. ஆள் நடமாட்டம் இருக்கிறப்ப இந்த அளவுக்கு இந்த குருவிகளோட சத்தம் கேட்கவே கேட்காது. இதுக்காக தான் வர்றது. இந்த பக்கம் ஒரு பறவை கத்துது, அது ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டாக இருக்குது. கேட்குதா? ஆனால் குருவிகளோட சத்தம் தான் அதிகமாக கேட்குது. இந்த பக்கம் குருவிகள் கத்துது. இந்த 2 வகையான சத்தங்களை கேட்க முடியுது நமக்கு. மா இலை மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மாமரம் கிடையாது, ஆனால் மா இலை மாதிரியே இருக்குது பாருங்கள். கொழுந்து இலை மெல்லிஸாக இருக்குது. ஸோ நமக்கு முன்னாடி ஒரு குரூப் போனாங்க. அவங்க கொஞ்சம் ஏஜான கேட்டகரி, ஸோ ஸ்லோவாக தான் போவாங்க. இந்த மலைக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம வேகமாக போகக்கூடாதுங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து மூலிகை காற்று நிறைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் சுவாசிக்கணும், இந்த தண்ணியில் நல்லா குடிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் மாதம் நமக்கு வந்து ஒரு பிரயாணம் சதுரகிரி வர்றோம். ஸோ இந்த மாதம் அப்போ நமக்கு வழி விட்டுருக்கிறாரு. ஆக்சுவலாக மார்ச் வாரமே பிளான் பண்ணோம். ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. சதுரகிரி வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வர முடியும். இங்கே வந்தும் திரும்பினவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ மலட்டாறு வழக்கம் போல் மலட்டாராக தான் இருக்குது, அதாவது தண்ணி இல்லாமல் இருக்குது. போன தடவை வந்தப்போ தண்ணி போச்சு. ஸோ இந்த தடவை ஸ்பாட்டில் தண்ணி இல்லை. இப்போ தான் லைட்டாக வெயில் வருது, எட்டி பார்க்குது. கரெக்டாக 9:05 ஓரளவுக்கு வெயில் வருதுங்க. ஒரு ஒரு வகையான ஸ்மெல் இந்த இடத்துல இருக்குங்க. என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரியல. ஒருவேளை இதுதான் அந்த ஸ்மெல்லுக்கு காரணமானு தெரியல. சின்ன சின்ன அந்த பலாப்பழங்கள் மாதிரி இருக்குது. சதுரகிரி ஒரு மூலிகை வனம்னு சும்மா சொல்லலை. இதுவும் ஒரு டைப் ஆஃப் மூலிகையாக தான் இருக்கும், நமக்கு தெரியாது. அந்த இயற்கை வைத்தியம் பார்க்குறவங்ககிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க இது என்ன மூலிகை அப்படின்னு. சின்ன சின்ன அந்த பலா பிஞ்சுகள் மாதிரி இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. காற்று அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்குங்க. அந்த ஈரப்பதத்தை உணர முடியுது. கீழே இருக்கிறதுக்கும் இந்த மலைக்குள்ளே நடக்கிறதுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நம்மளால் உணர முடியுது. நிழலும் நல்லா இருக்குது. வெயில் தெரியுதா? சரிங்க. சென்னையா? எத்தனை தடவை? நீங்கள் 4th, நீங்கள் 3rd. அவர் பேர் ஜாக்கி. அவர் 6th டைம் வர்றாரு. பாருங்க, உங்களுக்கு சொன்னா பைரவர் கூட கூட்டி வரீங்க நீங்க. நான் அடி வரேன்க்கா. நான் ஜாக்கி ஜாக்கி பார்த்தீங்களா? இது இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணான் தலைவன்.
போடா போடா. ஸோ இதோட உண்மையான பேர் வந்து அத்தி ஊற்றுங்க. சங்கிலிப்பாறை அப்படின்னு என்ன காரணம் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல வெள்ள காலகட்டங்களில் மக்களை இழுத்துட்டு போகக்கூடிய தண்ணி நீரோட்டம் இருக்கும். பார்த்தீங்களா, அங்கே தண்ணி இல்லை, இந்த ஸ்பாட்டில் தண்ணி இருக்குது. தண்ணியை பார்த்தாலே தலைமை பயப்படுறான், ஏன்னா மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டுருன்னு பயப்படுறான். ஸோ கரெக்டாக 9:15 நம்மளோட சங்கிலிப்பாறை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டில் கொஞ்சம் நேரம் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். போன தடவை வந்தப்போ நிறையா கூட்டம் இருந்தது. ஸோ நம்ம ரிலாக்ஸ் ஆகக்கூடிய இன்னொரு ஸ்பாட்டு, மேலே போய் கொஞ்சம் நேரம் சிவனோட ஜடாமுடி மரம் இருக்குது இந்த இடத்துல, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அண்ட் தென் நம்மளோட பயணத்தை தொடர போகிறோங்க. இங்கே பாருங்களேன், மறுபடி குளிப்பாட்டிடுன்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேங்கிறான் தலைவன். ராஜாக்கி குளிக்க மாட்டேன் வா, பயப்படுறான். போயிட்டு வரேன், நீர் என்ன, நான் போயிட்டு வரேன், டாட்டா. தண்ணியை பார்த்தாலே பயந்து சாகுறான், மறுபடியும் முக்கிட்டுருன்னு. நம்ம போன தடவை வந்தப்போ உடும்பு பார்த்தோம் பார்த்தீங்களா, உடும்பு. அப்புறம் அந்த சிவிலிபுத்தரோட ஸ்பெஷல் அணில், அந்த மலைவாழ் அணில், செவ்வாழ் அணில் சொல்லுவாங்க, சிவப்பு நிற வால் இருக்கும் அதுக்கு, அந்த அணிலும் பார்த்த ஸ்பாட்டு. சத்தம் ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கேருந்து பார்க்குறான் பாருங்கள், குளிப்பாட்டிடுவானா, ஆனால் வந்துடுவான், நம்மளை விட்டு இருக்க மாட்டான். ஏன்னா இப்போது தண்ணியில் முக்கி விட்டது தலைவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவனுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஜக்கி வாடா. வந்துட்டான் பாருங்க, தெரியுதா? வா ஜக்கி, ஆடா. ஜக்கி புலி வந்துருச்சா, அண்ணன் அடிக்க போகுது, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. கொஞ்ச நேரத்தில் ஓடி வருவான், ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்துனா அவன் உயிரை கொடுத்து காப்பாற்றுவான். அந்தளவுக்கு நம்ம மேலே பாசமுள்ள ஒரு பயமுள்ள அது. மனுஷனை காட்டிலும் மிருகங்கள்னு சொல்ல முடியாது, மனுஷனோட ஒப்பிட முடியாத ஒரு ஜீவன் தான் மிருகங்கள்னு சொல்லலாம். வருவான் பாருங்கள், நான் கொஞ்ச நேரத்தில் ஆளை காணும்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடி வருவான், ஆனால் வந்துட்டு கத்துவான், ஏன் இங்கே வந்த அப்படின்ட்டு. ஆக்சுவலாக தண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஓடி இருக்குது, இப்போ அகெயின் மழை பெஞ்சு அதில் தான் தண்ணி போயிட்டுருக்குங்க. நம்மளோட சிவனோட ஜடாமுடி மரம் இதுதான். ஸோ இந்த ஸ்பாட்டில் ஒரு 10 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணிவிட்டு அகெயின் கிளம்பலாங்க. மழை காலகட்டங்களில் எவ்வளோ தூரம் வெள்ளம் போகும் தெரியுமா, அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும் இந்த தண்ணி. இங்கே குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணலாம். ஜாக்கி இன்னும் ஆளை காணோம், பட் வந்துடுவான். நம்மளை விட்டு இருக்க மாட்டான். எனக்கு ஒரு பிரச்சனை, காப்பாற்று அப்படின்னு ஒரு சவுண்டை மட்டும் விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓடி வருவான் பாருங்கள். இப்போ அதோ வந்துட்டுருக்கான் பாருங்கள், அவன் தான் ஜாக்கி. லவ் யூடா ஜாக்கி. வந்துட்டான் பார்த்தீங்களா, குளிப்பாட்டிட்டேன், அதான் பயத்தில் இருக்கான் தலைவன். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. சாரி, ஒன்றும் செய்ய மாட்டேவா, ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் சரியான பயத்தில் இருக்கான். அகெயின் தண்ணிக்குள்ளே பிடிச்சி தூக்கி போட்டுருவானு. அது கிராமங்கிறதுனால நாய்கள் கூட சேர்ந்து சுற்றிட்டு
தெரு தெருவாக போயிட்டு குப்பையில் புரண்டுட்டு நல்ல அறிவுள்ள ஒரு ஜீவன், பாசமுள்ள ஜீவன் நம்ம மேலே. நம்ம வந்துட்டால் ஸ்பாட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு உயிர்னே சொல்லலாம். ரொம்ப உயிரே கொடுப்பான் நண்பன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜீவனுங்க நமக்கு. ஆனால் இப்போ லைட்டாக கோவத்தில் இருக்கான். பிஸ்கட் போட்டோம்னா சரியாயிடும். பயம் சைடில் அந்த அந்த கண்ணு வழியாக ஒத்த கண்ணு வழியாக அப்படியே இப்படி பார்க்குறது. அங்கே பாருங்களேன். விஷயம் என்னென்னா, நம்ம இல்லாத நேரம் எல்லா சேட்டைகள் பண்ணிவிட்டு உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருப்பான் ஆள். அப்படியே கரடி குட்டி மாதிரி உடம்பெல்லாம் கறி பூசிட்டு வந்து நிற்பான். ஸோ அதனால தான் எப்போ வந்தாலும் நம்ம கூட வந்து பிரயாணிப்பான். ஸோ இங்கே தண்ணி இருந்தது, தூக்கி அமுக்கியாச்சு. அதனால் சின்ன கோவத்தில் இருக்கார் தலைவர். பிஸ்கட் போட்டு கூல் பண்ணிடலாம். ஏடா ஜாக்கி, பிஸ்கட் போட்டால் கூல் ஆயிடுவான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நிற்கிறோம். பேசுவியா? சண்டை போடாமல் இருக்கணும் என்கிட்ட. ம் இதான். ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டில் 10 நிமிஷம் நிம்மதியாக ஒரு தியானங்கிற காட்டிலும் நல்ல ஒரு தூக்கம் போட்டாச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அகெயின் நமக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன நீரோடையும் போகுது. அங்கே போய் அங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த சத்தத்தையும் கேட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நம்மளை ஆசுவாசப்படுத்திட்டு நம்மளோட பயணத்தை தொடர போகிறோம். ஓம் நமச்சிவாய. பா இவா அப்பா, தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குது, பாசம் பிடிச்சிருக்கு, வழுக்குது. இந்த ஸ்பாட்டை தான் சொன்னேன். ஏதோ உருமுறை சவுண்டு கேட்குதுங்க. வனவிலங்குகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓடிட்டான் பாருங்க அவன். தண்ணி சவுண்டு கேட்டவனே ஓடிட்டான். சுத்தமான தண்ணி குடிக்கணும்னா இங்கே தான் நமக்கு ஸ்பாட்டு. நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அந்த ஸ்பாட்டில். தண்ணி சூப்பராக இருக்குங்க. ஆசைக்கு பா தண்ணி குடிச்சுக்கப்பா வரா. அப்பா சிலு சிலுன்னு இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது தண்ணி. தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க.
சின்ன ஒரு காக்கா குளியல் போட்டோம். நான் ட்ரெஸ்ஸஸும் எதுவும் எடுத்துகிட்டு வரவும் இல்லை. ஏன்னா இங்கே இந்த காற்றுல இதுவே ஆட்டோமேட்டிக்காகவே இப்படி காஞ்சிடும், ட்ரை ஆகி போயிடும். ஆனால் சின்ன ஒரு குளியல் சூப்பராக இருந்தது. தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எப்பயுமே வந்தோம்னா நமக்கு குளிக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தான் இந்த ஸ்பாட்டு. வழுக்குப்பாறை சங்கிலி பாறைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்ல நண்டுகளை பார்க்கலாம். இந்த இலைகளுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பானுங்க. ஆனால் தண்ணியில் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பார்த்து வைக்கணுங்க. ஏன்னா அந்த பாருங்களேன் பாசம் எவ்வளோ இருக்குன்னு. எப்பயுமே போகிறப்ப இந்த மாதிரி ஓரங்களில் போனால் ரொம்ப ஆபத்து. ஸோ சைடில் தான் நம்ம போகணும். சைடில் போகிறப்பயுமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்து தான் வைக்கணும். அப்பாடா வந்தாச்சுங்க. ஸோ ஒரு மரண பயத்தோடு ஒருத்தர் வர்றாரு பாருங்க. தண்ணிக்குள்ளே முக்கி வச்சுருன்ட்டு சரியான ஒரு பயத்தில் வர்றாரு அவர். ஆனால் அவன் இறங்கிடுவான். அவனுக்கு என்ன ஒன்று, எனக்கு முன்னாடி போயிடணும், இல்லைன்னா என்னை விட்டு ஒரு 10 அடி பின்னாடி வரணும், கூட வரக்கூடாது. போடா நின்று சைகை காமிக்கிறான். வேமா வாடான்னு ஓடியே போயிட்டான் பாருங்க. ஸ்பாட்டில் நிற்கவே இல்லை. ஆள் ஏறினு தெரில, இறங்குனு தெரில, அங்கே போயிட்டான் பாருங்க. ஐயப்பா ஓடியே போயிட்டான். போ குளிப்பாட்டி விட்டுருன்னு பயம் மறுபடியும். இன்னொரு வாய்ப்பு இருந்தால் முக்கிய விட்டுருணுங்க. நான் உடம்பு ஃபுல்லும் ரொம்ப அழுக்காக இருக்குது. வீட்டில் குளிப்பாட்ட வைக்கவும் வரமாட்டான். ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க மேலேருந்து. அவங்க ஒன்று நேற்று நைட்டு போய் தங்கிட்டு இறங்கணும், இல்லை அப்படின்னா போயிட்டு ஏற முடியாமல் இறங்கணும். 2 விஷயந்தான். அப்பாடா நல்ல ஒரு குழியில் போட்டாச்சு. போடா ஜக்கி போ ஜக்கி போடா. ஹாய். ஸோ நம்மளோட பயணத்தை தொடரலாம். அதே மாதிரி வெள்ளியங்கிரியில் இந்த காரணத்துக்காக தாங்க செப்பல் போட்டு அலோவ் பண்ணல ஏறுறதுக்கு. ஷூஸு நீங்கள் கொண்டு வரீங்க, இந்த மாதிரி ஏன் போட்டு போகிறீங்க? பிஞ்சு போச்சு, அது நம்மளோட விதி. நம்ம கொண்டு வந்த பொருளை கொண்டு போகணும் பார்த்தீங்களா? அது ஏன் உங்களால் அந்த ஒரு மைண்ட் செட் வர மாட்டேங்கி? இது இப்படியே கிடக்கும் இந்த இடத்துல. ஏன்னா பிளாஸ்டிக்கு எத்தனை வருஷம் இருக்க போதோ எனக்கு தெரியல. அப்படியே போட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிட வந்த மாதிரி தெரில, அவங்க பாவத்தை சேர்க்குறதுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. இங்கே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த செப்பல்ஸ்லாம் வந்து பிஞ்சு போச்சுன்னா இந்த இடத்துல விட்டுட்டு போகாதீங்க. அட்லீஸ்ட் உங்கள் பொருளையாவது இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து இயற்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. ஓம் நமச்சிவாய. வா. ஒரு மனுஷன் கால் விரித்து எப்படி நிற்பானோ அந்த மாதிரி ஒரு மரம் நிற்கிது பாருங்கள். தத்ரூபமாக இருக்குது. அவன் தலைவனை தண்ணியில் முக்கினதில் கொஞ்சம் பிஸ்கட்டை போட்டு கூலாக்கி வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் கோவம் தீரலை. இங்கே பாருங்களேன், கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கான். கோவம் வந்துருச்சான், இறங்கி போகிறான். ஓரக்கண்ணிலே பார்ப்பேன் பாருங்களேன். இப்போ அந்த பாருங்கள், சாக்கி எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்த்தீங்களா? கோவம் இருக்குது, ஆனால் ஓரக்கண்ணத்தில் பார்ப்பாரான். இந்த கண்ணில் ஓரக்கண்ணில் பார்ப்பான் சைடில். எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். இவனுக்காக தான் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா அங்கேருந்து பைக்கில் உட்காந்து வரமாட்டான். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வாக்கிங் வந்திருக்கான் வீட்டிலேருந்து நமக்கு அடிவாரத்துக்கு. அதனால் குளிப்பாட்டின கோவம் வேறு போகணும். அதனால் அங்கங்கே உட்காந்து தான் அவனை கூப்பிட்டு போகணும். ரிட்டன் வரப்போ சீக்கிரம் இறங்கிடுவான், நம்மளை விட ஃபாஸ்ட்டாக தான் இறங்குவாங்க. போமாடா ஜக்கி, போகலாமா? வா, இந்திரி வா.
திரும்ப மாட்டானா, அந்த சைடு கண்ணில் தான் பார்ப்போம். இந்த பாருங்க. போம்மா, சரி டாட்டா, நான் போயிட்டு வரேன். டாட்டா 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 சொன்னால் உடனே திரும்பிடுவான். ஒரு 9:50க்கு கோணத்தலைவாசல் ரீச் ஆயாச்சுங்க. அங்கங்கே தண்ணி போகாதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லைனா 10 மணிக்கு தான் நம்ம வழுக்கப்பாறையை கிராஸ் ஆகும். ஸோ ரொம்ப குளிக்கலாதனால எல்லா இடத்தையுமே வந்து கொஞ்சம் சீக்கிரம் கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் மலை மேகங்கள் இருக்குங்க. மேபி ஈவினிங் நமக்கு மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பார்க்கலாம், எல்லாம் அவன் செயல். ஓம் நமச்சிவாய. கரெக்டாக நம்ம 8 மணிக்கு நம்மளோட பயணத்தை தொடர்ந்தோம். வழக்கம் போல் அவசரமெல்லாம் படலை. எல்லா இடத்துலையும் நின்று நிதானமாக பொறுமையாக ரசிச்சுட்டு அந்த நீரோடைகளில் குளிச்சுட்டு தான் போகிறோம். ஒரு 9:50 நியர்பை, அதாவது 2 ஹவர்ஸ் நியர்பை வந்து நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்பாட்டு தான். தெரியும்னு நினைக்கிறேன், கோண தலைவாசல். இவன் எங்கடா தண்ணி வரும், எப்படா ஸ்பாட்டை காலி பண்ணலாம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கான். ஸோ கோண தலைவாசல் 9:50க்கு ரீச் ஆகிடுச்சுங்க. ஓம் நமச்சிவாய. எப்பயுமே வந்தோம் அப்படின்னா இங்கே மக்களோட சத்தமும் இந்த சங்கோலிகளோட சத்தமும் இங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல அங்கங்கே நின்று சங்கு ஊதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், நான் மெதுவாக நடக்கிறேன். அந்த நீரோடைகளோட சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அநேகமாக ஜலதவலிங்கத்தில் ஓரளவுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்குங்க. நல்லா குளிக்கணும் அந்த ஸ்பாட்டில். ஸோ கற்பக விருட்ச மரம் வந்துட்டோம். ஸோ இந்த மரத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பக்கம் நமக்கு விநாயகரோட உருவம் நமக்கு தெரியுதா? நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த தந்தம் விநாயகரோட அந்த ஷேப்பு தெரியும். இதில் காமிக்கிற பாருங்களேன். கற்பக விருட்சம் தேவலோகத்திலேருந்து வந்ததாக சொல்லுவாங்க. சிவனோட சேர்ந்து நடனமாடின மரமும் அப்படிங்கிற ஒரு பெயரும் இந்த மரத்துக்கு உண்டுங்க. சதுரகிரியில் வந்தவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ எனக்கு செவி வழி வந்த விஷயங்கள். ஓம் நமச்சிவாய. ஜாக்கி பஞ்சாயத்து பண்ணுறான், போகணும். ஜாக்கிக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. அதோ ஃப்ரெண்டு இல்லை, ஃப்ரெண்டி, பிளாக்கி, கருவாச்சி. இன்னும் நம்மளை கழட்டி விட்ருவாங்க. பார்த்தீங்களா, நல்ல பையன், போக மாட்டாரான். நீரோடைகளில் தண்ணி நிறையாவே போகுதுங்க. கண்டிப்பாக ஜலதவலிங்கத்தில் நல்ல ஒரு குளியல் போடலாம். தண்ணி கொஞ்சம் வருது, நூல் மாதிரி தெரியுது தண்ணி. காற்று அவ்வளோ அழகாக அடிக்குங்க. உண்மையிலே இதுக்காக தான் வர்றது சதுரகிரிக்கு, இந்த தண்ணிக்காகவும் காற்றுக்காகவும். ஏறி இறங்குறப்ப உடம்பு அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆகிடுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டு மூணு தடவையாக இந்த பாறையில் தண்ணிகள் வந்ததை பார்த்தோம். ஸோ இப்போ ட்ரையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஆனால் நீரோடைகளில் நமக்கு தண்ணி போகுது, அதுதான் நம்மளோட லக்கு. ஜாக்கி வெயிட்டிங்கு, போயிடலாம். சிவபெருமானுக்கு பசு பால் கொடுத்த காரம் பசு பாதம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோங்க. ஓம் நமச்சிவாய. இந்த சத்தத்தை கேட்க கேட்க எப்படா தண்ணியில் போய் குதிப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனசுக்குள்ளே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், குரக்கர் குகை கிட்டே இருக்குது நமக்கு குளிக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. அங்கே போய் நிம்மதியாக ஒரு 1/2 மணி நேரம் சூப்பராக குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது
நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு தான் அந்த ஸ்பாட்டை விட்டே கிளம்பணும் நம்ம. ஓம் நமச்சிவாய. அகத்திய சித்தர் பாறை வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு கோரக்கர் குகை ரொம்ப ரொம்ப பக்கங்க. ஸோ அகத்தியர் அங்கே நின்று நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஓம் நமச்சிவாய. அருவிகளில் ஓடக்கூடிய தண்ணி டைரெக்டாக இங்கே வரும். அதனால் இந்த இடத்துல நம்பி குடிக்கலாம். தண்ணியும் நம்ம குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கோரக்கர் குகை. ஸோ நீரோடைகள்லேயும் தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. நல்லா குளிக்கலாம். கண்டிப்பான முறையில் இந்த ஸ்பாட்டில் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. யாரும் இல்லை. கோரக்கர் பூஜித ஜலதவலிங்கமும் இருக்குது, கோரக்கர் குகையும் இருக்குது. ஸோ 2 ஸ்பாட்லேயும் நல்லா குளித்து தியானம் பண்ணிவிட்டு ஒரு 11 மணிக்கு இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்புறோம். தலைவன் வந்துட்டான். தண்ணியை பார்த்தாலே இவனுக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். ஏன்னா மறுபடியும் முக்க வச்சிருன்னு பயம். ஆனாலும் நம்மளை விட்டு போக மாட்டான். அதான் ஜாக்கி. ஸோ கோரக்கர் பூஜித்த ஜலதவலிங்கத்துக்கு வந்திருக்கோங்க. ஓம் நமச்சிவாய. வெள்ளைலிங்கம். ஸோ இதுக்கப்புறம் ஜலதவலிங்கம் இந்த ஸ்பாட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா ஜலதவலிங்கத்துக்கு போகலாங்க. ஓம் நமச்சிவாய. ஜலதவலிங்கத்துலேயும் நமக்கு தண்ணி நல்லா இருக்குங்க. ஸோ அங்கே நல்லா குளிக்கணும். கோரக்கர் குகையில் இப்போ அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் இன்னொரு சிலை இருக்குங்க. ஸோ இந்த தடவை தான் வச்சுருக்காங்க. ஸோ கோரக்கரோட சிலையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. தெரியுதா? ஜலதவலிங்கத்தை முதல்ல தரிசனம் பண்ண போகிறோம். தரிசனம் பண்ணிவிட்டு அகெயின் கோரக்கர் பூஜையில் அந்த பூஜித்த இந்த லிங்கத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம். இல்லை, இதே ஸ்பாட்டில் தான் நம்ம சர்ப்பம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் குளிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோரக்கர் பூஜித்த அந்த ஜலதவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. தண்ணி வருதுங்க, நல்லா குளிக்கலாம். என்ன எப்பயுமே இங்கே வந்தால் மனிதர்களை பார்க்க முடியும். இப்போ யாருமே இல்லை, என்னையும் ஜாக்கியையும் தவிர. இங்கேருந்து இந்த தண்ணியை மேலே கொண்டு போகிறதுக்கு பைப் இருக்குது பாருங்கள். சாரி, கீழே கொண்டு போகிறாங்க பைப் போட்டு. இந்த ஸ்பாட்டு கொஞ்சம் பார்த்து நடக்கக்கூடிய ஸ்பாட்டு. ஏன் அப்படின்னா தெரியுதா, ஆல்ரெடி நம்ம புதையல் எடுத்த இடம் இந்த இடம். ஜாக்கி இறங்க மாட்டான் கண்டிப்பாக. நமக்காக அந்த ஸ்பாட்லேயே வெயிட் பண்ணுவோம். நீ ஜாக்கி, என்ன போயிட்டு வந்துடுறேன். ஸோ அங்கே ரெஸ்ட் எடுப்பான். நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுவோங்க.
கோரக்கர் பூஜித்த ஜலதவலிங்கத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஆப்போசிட்டில் உங்கள் உடம்ப காட்டிட்டு இந்த கம்பி வளையத்தை பிடிச்சிட்டு அப்படியே போனீங்கன்னா போற்றி உள்நாட்டவருக்கு இறைவனா போற்றி. ஓம் நம சிவாய. பாறையில் ரொம்ப பாசமாக இருக்குது, பார்த்து தான் நம்ம நடக்கணும். ரொம்பவே ஏசியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்காக இருக்குது. கோரக்கர் பூஜித்த ஜலதவலிங்கத்துக்கு தான் வந்திருக்கோம். எப்பயுமே இங்கே வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஆழ்ந்த ஒரு தியானத்துக்கு போயிட்டு தான் இந்த இடத்துல வந்து கிளம்புவேன். யாருமே இல்லை. எப்பயுமே நம்ம வர்றப்போ ஒரு தெரியாதவங்க இந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வருவேன், 5 பேர் 10 பேருங்க. ஸோ இந்த டைம் பாருங்களேன், உள்ளதான் இங்கே இருக்காங்க. தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்குங்க, குடிச்சுக்கிட்டே இருக்கேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அப்போனா நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. ஸோ அடுத்து இந்த ஸ்பாட்டில் நல்லா குளிக்க போகிறோம், அங்கே போகலாம். ஸோ ஜலதவலிங்கத்தில் நமக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப உடம்புக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் மாதிரி சொல்லலாம். அங்கே தண்ணி கம்மியாக போகிறதுனால அந்த ஸ்பாட்டில் சூப்பரான ஒரு குளியில் போடலாம். ஏற்கனவே குளித்தவர் வர்றாரு, இவரையும் ஒரு முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் உள்ளே போட்டு அமுக்கிடுவோம். பயத்துலேயே தான் போகிறான், ஆனால் பக்கத்தில் நிற்க மாட்டான். பாருங்கள், அப்படியே திரும்பிடுவோம். பார்த்தீங்களா, உட்காந்துட்டான். நம்பிக்கை தான். நம்ம போய் குளிக்கலாங்க. ஒன்றே மீன்கள் ஒரு 10,000 மீன்கள் இருக்கும் போல. அப்படியே கம்பி எடுத்துட்டு போல காலை. சூப்பராக இருக்குங்க தண்ணி. ஓம் நமச்சிவாய. தண்ணி நம்ம ஓடிட்டே இருக்கிறதுனால அந்தளவுக்கு அசுத்தமும் இல்லை. இல்லைன்னா அந்த இடத்துல குளிக்கவும் முடியாது. வந்து துணிகளை போட்டுட்டு ஆசைப்படுத்தி வச்சு போயிடுவானுங்க. செம்மையாக இருக்குது. ஆனால் மீன் கடிச்சிட்டே இருக்குங்க. காலை எப்படி இப்படி ஆடிட்டே இருந்தாலும் தப்பிக்க முடியும் போல் நம்மளால். ஆனால் செம்ம லெவல். வேறு மாதிரி இருக்குது தண்ணி. வேறு மாதிரி எங்கே குளிக்க வச்சுருவோன்னு மரண பயத்தில் படுத்து கிடக்காம பாருங்க ஒருத்தன். சாக்கி குளிக்கிறியா? குளிக்கிறாடா சாக்கி, ஒரு தடவை குளிச்சுக்கோ. வா குளிக்கிறியா? கொலை வெறியில் பார்க்குறான், விட்டால் கடிச்சே வச்சிடும். நம்ம கால்களை சுற்றி எவ்வளோ மீன்கள் இருக்குது பாருங்கள். அப்பா வந்துக்கிட்டே இருக்கானுங்க.
ஸோ கோரக்கரோட அந்த ஜலதவ லிங்கத்தையும் சரி, கோரக்கர் பூஜித்த இந்த லிங்கத்தையும் சரி, இந்த குகையில் இருக்கிற லிங்கத்தையும் சரி நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பயணத்தை அகைன் 11:30 தொடர்றோம். ஓம் நமச்சிவாய. கரெக்டாக மணி 11 ஆகுதுங்க. ஆகாய கங்கையில் எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு தெரியல, ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. தெரியுதா? அது பேர் தான் ஆகாய கங்கை. நம்ம கீழே அந்த குகையில் குளித்தோம்ல, அந்த தண்ணி பியூரான தண்ணி. ஏன்னா இந்த பக்கம் இருந்தெல்லாம் மனிதர்கள் நடமாட்டம் இருக்குது, இது மேலேருந்து வருது தண்ணி. எந்த ஒரு இந்த தண்ணி தான், இந்த தண்ணி. ஆமாம், ஒரு 11:45 ரெட்டை லிங்கத்தை தரிசனம் பண்ணுறாங்க. ஸோ ஹரிஹர லிங்கம் அப்படின்னே சொல்லலாம் அவங்கள. 11:45 ஐயாவை தரிசனம் பண்ணுறோம். ஓம் நமச்சிவாய. காட்சி தரல. அப்போ அகஸ்தியரை வந்து அவங்க சொல்கிறாங்க, பூமி சமநிலையாக இல்லை, நீ தெற்கு திசை நோக்கி போன்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல வந்து அகஸ்தியர் வந்து அவர்கிட்ட சிவன் பார்வதிகிட்ட கேட்குறாங்க, நான் வந்து கல்யாண கோலத்தில் உங்களை பார்க்கல, எனக்கு காட்சி கொடுக்கணுங்கிறப்ப இந்த இடத்துல நின்று காட்சி கொடுத்தாங்க. அந்த மரமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கல்யாண மரம். இது பாறையை தொட்டு பாருங்களேன், இந்த பாறையை தொட்டு இல்லை, நான் பாறையை தொட்டு பாருங்கள். மற்ற பாறைக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சில்னஸ் தெரியுதா? அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. சில்லுன்னு இருக்கும் இது, இந்த பாறை. இங்கே தான் அகஸ்தியர் இருந்து அந்த மரத்தில் வந்து தரிசனம் பண்ணுறாரு, காட்சி கொடுக்குறாங்க. இங்கே நிற்கிறார் அவர். அப்போ சிவன் கோவம் வந்து, நீங்கள் கீழே போங்க, உங்களுக்கு சாபம் கொடுக்குறங்கிறப்ப மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்குறப்ப அவர், சரி நான் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன், நீங்கள் வந்து கீழே வந்து மனிதர்களாக பிறந்து மறுபடியும் போங்க, நான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறதுக்கு வருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே வந்து பக்கத்தில் கோட்டையூர் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தில், ஆயர் குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆயர்கள் இனத்தில் வந்து அவங்க பிறக்கிறாங்க. பிறந்து 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஆமாம், எப்படி உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 பேரையுமே வந்து இது பண்ணுறாங்க. கோட்டையூர்கிட்ட அந்த ஆயர் குடும்பத்தில் பிறந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆயர் குடும்பத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மலைக்கு தான் வருவாங்க. ஆமாம், மாடுகளை மேய்ச்சிட்டு, பெரிய பசுக்கடை ஒன்று இருக்குது, இது சின்ன பசுக்கடை. இந்த பசுக்கடையில் வந்து போட்டு டெய்லி பாலை பீச்சிட்டு அந்த பொண்ணு வந்து கீழே போயிடுவாங்க. அவங்க பேர் வந்து சடைமங்கை. கீழே போயிடுவாங்க பால் எடுத்துகிட்டு. அப்போ போகிறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் மகாராஜபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது, அதாவது உதயகிரின்னு ஒரு கோயில். அந்த கோயில்கிட்ட வந்து ஒரு சிவன் வந்து ஒரு வயசான ஆள் ரூபத்தில் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து பசிக்குது, கொஞ்சம் பால் கொடுமான்னு கேட்குறப்ப அந்த பொண்ணும் இறக்கப்பட்டு கொடுத்துருது. அவன் ஹஸ்பண்டுக்கு டவுட்டு, என்ன டெய்லி பால் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு கேட்குறப்ப, இல்லை இவ்வளோதான் பால் அப்படின்னு சொல்லிடுது. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்றான். பார்க்கவும் அந்த ஸ்பாட்லேயே வந்து அந்த பொண்ணை வந்து அடிச்சிடுறான், கம்பை வச்சு அடிக்கவும் அந்த வயசானவர் வந்து சிவனாக உருவாகி அந்த பொண்ணை சிலையாக்கிடுறாரு. சிலையாக்கிட்டு, நீ என்னை நோக்கி, நீ எந்த இடத்துல பசு கடை போட்டிருக்கோ அதுக்கு மேலே தான் நான் இருப்பேன், நீ வா அப்படின்ட்டு மேலே போயிடுறாரு சிவன். இவங்களாம் கல்லாக்கிடுறாங்க. அவங்க தான் அந்த கோயிலில் சிலையாக்கப்பட்டவங்க அம்மா தான் கீழே இங்கே மகாராஜபுரத்தில் கோவிலாக இருக்குது. ஆமாம், சடைமங்கை. மாவுத்து போயிருக்கீங்களா? உதயகிரினா உதயம், அங்கே தான் ஃபஸ்ட்டு சிவன் உதயமாகிறாரு. இங்கே தானே மாவுத்து? ஆமாம், நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து சிவன் ஃபஸ்ட்டு உதயமானதுனால உதயகிரின்னு சொல்லுவாங்க. ஓகே. சித்தர்களும் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு, இப்போயுமே நம்மளால் மகாலிங்க மலை ஏற முடியலன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து உதயகிரி, ஆமாம், சாமியை கும்பிட்டுட்டு போனாலும் ஆமாம், சிவனை இங்கே வந்து கும்பிட்டதுக்கு சமம். அப்போ சொல்லிவிட்டு அவங்கள வந்து சிலையாக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு தலைவர். வரவும் சரின்ட்டு இவர் இங்கே தானே கிடா போட்டிருக்காங்க, எங்கே இருக்காருன்னு தேடி போவோன்ட்டு சிவனை தேடி ஒரு வர்றப்போ வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தர, ஆமாம், பூர்வ ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு அவங்களுக்கு சாப விமோச்சனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சிவன் இங்கே இருந்துட்டார். 2 பேர்த்துக்குமே வந்து சாப விமோச்சனம் கொடுத்துட்றாரு. ஓகே ஓகே. பட் பெரிய பஸ் இது தண்ணி நல்லா இருந்தது, கெடுத்துட்டானுங்க. அப்படிங்களா? இந்த சுகருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, ஒரு காலத்தில் நல்லா இருந்தது. தண்ணியை நாசம் பண்ணி வச்சுட்டானுங்க. இப்போ எவ்வளோ இதாக இருக்குது. ஒரு காலத்தில் அப்படியே கிளியராக இருக்கும், தண்ணி சுத்தமாக இருக்கும். இதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்கும் தண்ணி. ஆமாம், இதுக்கு மேலே ஒரு லிங்கம் இருக்குது. அதான் நாவல் ஊத்து லிங்கம். மரம் வெட்டுறவங்க பழைய மரம். அப்போ ஒருத்தவங்க என்ன ஆகுதுன்னா, மரம் வெட்டுற இதில் அவசரத்தில் வந்து அவங்களோட காலை வெட்டிட்டார். 2 குரூப் 2 வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டிக்கிட்டே இருக்கப்போ வந்து ஒருத்தர் தெரியாமல் இடறி காலில் வெட்டிட்டார். கால் துண்டாயிருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்க அந்த இலைதலைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு அவரை கட்டி கொண்டு வராங்க. ஆனால் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கால் ஒட்டியிருக்கு. ஆனால் அது உண்மையாக போயா நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கிற விஷயம். ஆனால் மேலே தவசிப்பாறைக்கு போகிற வழியில் நிறையா அமானுஷ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா நான் தவசிப்பாறை ஒரு தடவை போயிருக்கேன், அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க. இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் ஸ்டோரியும் போடுறாங்கல்ல. இல்லை, இப்போ விட மாட்டாங்க. இப்போலாம் பிடிச்சாங்கன்னா தலைக்கு 50,000 ஃபைனு. அப்படிங்களா? ஆதிலிங்கத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி மூலலிங்கம்னு ஒரு இடம், அது யாருக்கும் தெரியாது, நான் கூப்பிட்டு போகிறேன். ஜாக்கி, வெள்ளை மந்தி ஜாக்கி கூட உங்களுக்குறான். வேணாம் ஜாக்கிங்க வா. வாடா ஜாக்கி. அதோட சத்தம் கேட்குதா? ஆரா ஜாக்கி. மேலே தான் கத்துறான். ஏறுறதுக்கு மொத்தம் 3 பாதை. இது இப்போ நம்ம வந்து தானிப்பாறை, இது வருஷநாடு பாதை. இது வந்து எப்படின்னா ஹில்ஸு இப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்கும். தேனி மாவட்டத்தில். இன்னொரு பாதை வந்து அந்த பக்கம் இருக்குது. ஆமாம், அகஸ்தியர் மரம் மேலே தெரியுமா? சந்தன மகாலிங்கத்துக்கிட்ட அந்த பேரையூரா சொல்லுவாங்க. இதுதான் அந்த இது. அது என்ன பேர் மறந்து போச்சு எனக்கு. மல்லப்புறமா ஒரு ஊர் இருக்குது, அது வழியாக வரும். அது ஒரு பாதை. அதுவாங்க நம்ம இந்த நாவல் ஊற்றுக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு. ஆமாம், சொல்லுவாங்க. இது வருஷநாடு பாதை. இது பாதை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். ஸோ 12:15 பச்சரிசி பாறை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதை கிராஸ் பண்ணிட்டாலே போதும், ஒரு 85% நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம் தான் சொல்லணும். அகெயின் நமக்கு கருப்புசாமி கோவில், தென் சுந்தர மகாலிங்கம். ஓம் நமச்சிவாய. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு, யாரும் சொல்ல. இது நந்தி மரம் தெரியுங்களா? இது பார்த்துருக்கேன். உருவத்தை பார்த்தீங்கன்னா இந்த நந்தி ரூபத்தில் தெரியும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முகம் தெரியுதா? முகம், கால், வால். ஒரு நந்தி. கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு வனதுர்க்கையை ரீச் பண்ணியிருக்கோம். ஜாக்கியும் வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பனை தரிசனம் பண்ணிடலாங்க. இரவு நல்லா இருக்கியா? ஏண்டா உங்களுக்குறீங்க டேய்? ஜாக்கி ரவுண்டு கட்டிட்டாயிடா. வேணாண்டா, வேண்டாம். அவங்க நிறைய பேர் இருக்காங்க. போயிடுவோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பா. வா ஜாக்கி, போயிடுவோம்டா. வாடா வா ஜாக்கி. ஜாக்கி ஒரு சிறப்பான சம்பவத்துக்கு காத்திருக்காரு. ஆனால் அவங்கெல்லாம் சேர்ந்தா இவருக்கு சம்பவம் பண்ணிடுவாங்க. இந்த பார்த்தீங்களா? எதுக்கு டேய்? அவங்க மேலே இருக்காங்க. ஜாக்கி போயிடுவோம். வா போயிடுவோம். வா டாட்டா. நீ சண்டை போட போறியாப்பா? டாட்டா. நான் போயிட்டு வரேன்னா டாட்டா.
வா வரியா இல்லையா? கிட்டத்தட்ட 1 மணிக்கு நம்ம அப்பனோட நியர்பை ரீச் ஆகிடுச்சுங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 10% தான். அதுக்கப்புறம் சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிடலாங்க. ஓம் நமச்சிவாய. 1 மணிக்கு வந்திருக்கோங்க. அப்பனோட அடிவாரத்தை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிலாவடி கருப்புசாமியை தரிசனம் பண்ண போகிறோம். அங்கேருந்து நமக்கு இங்கே சங்கூதர சத்தமும் வந்து தெளிவாக கேட்குது. அது மட்டும் இல்லை, இங்கே ஓடக்கூடிய அந்த தண்ணியோட சத்தமும் கேட்குது பாருங்கள், சலன்னு. ஜாக்கி தண்ணி தவிக்கா பாப்போம் பா. ஜாக்கி கருப்புசாமி கோயிலில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. என்ன ஜாக்கி? ஏய் டாட்டா டாட்டா ஜாக்கி. எப்பையும் மக்கள் கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்க, சாம்பிராணி, சர்பத்து, பூஜை சாமான்கள் எல்லாமே விற்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் குருவி சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. காற்றானா ரொம்ப நல்லா அடிக்குதுங்க. ஜாக்கி நம்மளை கிராஸ் பண்ணி போகிறான். நல்லா குளிப்பாட்டியாச்சு அவனை இன்றைக்கி. அநேகமாக 1:30க்கு அப்போ தரிசனம் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். மேபி ரிட்டன் ஒரு 2:30க்கெலாம் இறங்க ஆரம்பித்தோம்னா 4 to 5க்குள்ளே நம்ம கீழே அகைன் ரீச் ஆகிடலாங்க. ஓம் நமச்சிவாய. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேர பயணம். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா இடத்துலையும் நல்லா குளிச்சுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி, எனக்கு பின்னாடி தெரிகிறதாங்க தவசி பாறை. கரெக்டாக ஒரு 1:10க்கு தவசி பாறை தரிசனம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் அப்பனை தரிசனம் பண்ண போகிறாங்க. ஓம் நமச்சிவாய. ஒரு ஆள் குனிஞ்சு போகிற அளவுக்கு தான் அந்த இதில் கேப் இருக்கும். அந்த கேப்பா இந்த தெரியுதுல்ல ஒரு கல் இடுக்கு மாதிரி இருக்குல்ல, அதுதான் அந்த இது உள்ளே. ஆனால் லிங்கம் இருக்கார். ஆமாம், லிங்கம் இருக்குது. வெளியில் வந்து ஒரு விநாயகர் இருக்கார், உள்ள லிங்கம் இருக்குது. பட் விநாயகர்லாம் வைக்கிறாங்க, ஆனாலும் எப்போ அலோவ் பண்ணுவாங்க? இது வந்து எப்போயோ வச்சது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. முன்னாடி ஏதோ பசங்க போய் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதுலேருந்து பேன் பண்ணிட்டாங்க. ஓகே. போய் என்ன ஜாக்கி இது சந்தன மகாலிங்கம் போகிறது ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம சுந்தர மகாலிங்கம் தான் ஃபஸ்ட்டு தரிசனம். இதுலேயே 2-3 ஃபால்ஸ் இருக்குது. இப்போ தண்ணி இல்லை இந்த இடத்துல. இந்த தண்ணி ஓடி வர்ற பாதையிலே வந்து 2-3 ஃபால்ஸ் இருக்குது. நல்ல குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கரெக்டாக 1:15க்கு சுந்தர மகாலிங்கத்தோட அடிவாரத்தை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ கீழேருந்து பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த கட்டுமான பொருள்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் இதில் இருக்குது. இந்த ஒரு தரிசனத்துக்காக தான் எல்லோரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மேபி தரிசனம் முடிகிறதுக்குள்ளே நம்ம போயிடணுங்க. நம்மளோட 54வது பயணம் நிறைவடையுது. அதாவது அப்போனா 54வது தடவை பார்க்க போகிறோம். சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோஹரா. கரெக்டாக 1:30 மணிக்கு அப்பனோட தரிசனம் கிடச்சதுங்க. கூட்டமே இல்லை, யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். பின்னாடி ஜாக்கி தூங்கிட்டுருக்கான் பாருங்க. நல்ல தரிசனம். 54வது முறை அப்பனை வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்த மாதமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்பனை தரிசனம் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா சந்தன மகாலிங்கம் போய் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பயணத்தை தயாராக்க போகிறோம். ஓம் நமச்சிவாய. ஸோ அடுத்து சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண போகிறோங்க.
அதுக்கு முன்னாடி அன்னதான மடத்தில் அன்னதானம் சாப்பிட்றோம். ஜாக்கி அவனோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சுந்தர மகாலிங்கம் தரிசனம் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் சந்தன மகாலிங்கம் போயிட்டுருக்கோங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அன்னதானமும் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட அன்னதானத்தை முடிச்சுட்டு சந்தன மகாலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஸோ அன்னதானம் முடிச்சுட்டு அடுத்தபடியாக சந்தன மகாலிங்கம் போகிறதுக்கு முன்னாடி ஆதிமூலலிங்க தரிசனம் பார்க்க போகிறோம். பாதைகள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. குரண்டி முள் இருக்கக்கூடிய பாதை, ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து தான் வைக்கணும். ஓம் நமச்சிவாய. ஜாக்கிக்கு தான் சாப்பாடு போடலை. அன்னதானம் போடுற இடத்துல சத்தம் போட்டானுங்க. அவனுக்கு பிஸ்கட் தான் இன்றைக்கி சாப்பாடு. பார்த்து வரோம் ப்ரோ. ஆதிமூலலிங்கம் அப்பாடா. கரெக்டாக அந்த பூக்கள் வந்து பூத்துருக்கு பாருங்களேன், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆதிமூலலிங்கம் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தன மகாலிங்கம் 2:30க்கு வந்து சந்தன மகாலிங்கம் தரிசனம் பண்ண போகிறோங்க. ஆமாம். ஸோ இதை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இறங்கிடணும். ஏன்னா நம்ம தான் கடைசியில் இறங்க போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு லேடியை காட்டு பண்ணியும் தாக்குனதாக சொன்னாங்க. ஸோ சேஃபாக நம்ம இறங்கிடணும். வாங்க போகலாம். ஓம் நமச்சிவாய. 3 மணிக்கெலாம் நம்மளோட தரிசனம் எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. கரெக்டாக இங்கேருந்து 3 மணிக்கு இறங்க ஆரம்பிக்கிறோம். 8 மணிக்கு ஏறி 3 மணிக்கு நம்ம தரிசனம் முடிக்கிறோம். அகைன் குளிக்க முடியாது, ஏன்னா நம்ம தான் கடைசியில் போகிறோம். ஸோ வனவிலங்குகள் ஆபத்தும் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இறங்கிடணுங்க. கீழே போயிட்டு, ஏன்னா கீழே நமக்கு தண்ணி கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. கீழே போயிட்டு பாசிபிள் முடிஞ்சால் கோரக்கர் கோவில்கிட்ட போய் இன்னொரு குழியில் போட்டு போகலாம். ஸோ 54வது முறை தரிசனம் சூப்பராக முடிஞ்சுதுங்க. ஸோ அடுத்த மாதம் நம்மளோட 55வது தரிசனத்தை தரிசிக்கலாம். சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா. அங்கேருந்து தரிசனம் முடிச்சுட்டு 3 மணிக்கு கிளம்புனாங்க. இப்போ கரெக்டாக 5:50 ஆகுது. ஸோ 3 ஹவர்ஸ் 2 மணி நேரம் 50 நிமிஷத்தில் அடிவாரத்தை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ வர்றப்போ நம்ம கோரக்கர் குகையில் அகெயின் இன்னொரு சூப்பரான குழியில் குளித்தோம். ஸோ இந்த 54வது தரிசனம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. ஸோ அகெயின் அடுத்த மாதம் 55வது தரிசனம் வந்து வரணும். ஸோ நல்லபடியாக அப்போன தரிசனம் பண்ணிட்டோம். ஜாக்கியும் வந்துட்டான். நம்ம சொன்ன பேச்சை கேட்டு சூப்பராக அழகாக வந்தான். ஸோ ஜாக்கிக்கு 6வது முறை பயணம் இது. நல்லா இருந்தது. ஸோ சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா.